யாரையுமே அரவணைக்காமல் இயக்கத்திலே விட்டு சென்ற இந்த இயக்கத்திற்காக ஒரு காலத்தில் பாடுபட்டவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் தவறு செய்திருந்தாலும் அவர் திருந்தி நான் இந்த இயக்கத்திலே வருகிறேன், எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம், ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் என்று கடைசி வரைக்கும் ஓபிஎஸ் சொன்னார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேருவதற்கு முன்னால் கூட சொன்னார், என்னை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு உறுப்பினராக என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் அதையும் ஏற்றுக்கொள்ள மறுத்தார். நான் சேர்க்க மாட்டேன், எந்த காரணத்தை கொண்டும் அந்த 4 பேரை நான் சேர்க்க மாட்டேன் என்று சொன்னார். இப்படி ஆனால் இன்றைக்கு ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். எப்போது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். என்ன சொல்லுகிறார் அந்த அறிக்கையிலே? இன்று வரை இயக்கத்திற்கு துரோகம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதும் அவர்கள் திருந்தினால் தாய் உள்ளத்துடன் மீண்டும் ஏற்றுக்கொள்ளவும் தெரியும். அவர்களின் வழிகாட்டலின்படியே இன்று நாம் செயலாற்றி வருகிறோம். அப்படியா செயலாற்றிக்க? இன்றைக்கு தனக்கு தன்னுடைய பொறுப்புக்கு பாதிப்பு வருகிறது என்ற உடனே தவறு செய்தவர்கள் திருந்தி வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகிறார். இது ஏன் கடந்த காலத்திலே செய்திருந்தால், இருந்தவர்களை இணைத்திருந்தால், ஒருங்கிணைத்திருந்தால் இந்த நிலைமை ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்று ஏற்பட்டிருக்கும்? இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்திருப்பார். இல்லை என்றாலும் அவருடைய கண்ணசைவிலே ஆட்சி அமைந்திருக்கும். அதை தடுத்தது யார்? அதை கெடுத்தது யார்? கெடுத்தது மட்டுமல்ல, மிகப்பெரிய இயக்கமான இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு படுதோல்வி அடைய செய்ததற்கு யார் காரணம்? எல்லாம் செய்துவிட்டு தங்களை நல்லவர்களைப் போல இன்றைக்கு அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஏதோ துரோகம் செய்து விட்டதாகவும், நாங்கள் ஏதோ இந்த இயக்கத்தை பிளவுபடுத்துவதாகவும் இன்றைக்கு செய்திகள் செல்கிறார். அன்றைக்கு நாங்கள் பேட்டி கொடுத்தோமே தவிர எங்களுடைய நிலைப்பாட்டை சொன்னோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நாங்கள் வரோம். நாங்கள் யாரை பற்றியும் குறை சொல்லல. இன்னைக்கு இருக்கிற எடப்பாடி பொதுச் செயலாளர் எடப்பாடியை பற்றியும் நான் எந்த குறையும் சொல்லவில்லை. அவர் செய்திருக்கிற தவறுகளை தான் நாங்கள் சுட்டிக்காட்டணும். தனிப்பட்ட முறையில் நாங்கள் யாரையுமே தவறாகவோ விமர்சனம் செய்யவில்லை, இப்பயும் செய்யவில்லை, நாளைக்கும் நாங்கள் செய்ய மாட்டோம். ஏன்னா நாங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் ஒன்றாக பயணித்தவர்கள், செய்ய மாட்டோம். ஆனால் அங்கே என்ன நடக்கிறது? எங்களை பற்றி, என்னை பற்றி, குடும்பத்தை பற்றி, உங்களுடன் இருந்தால் நான் நல்லவன், நான் இல்லை என்றால் நான் துரோகி, என்னை பற்றி விமர்சிப்பது, குடும்பத்தை பற்றி விமர்சிப்பது, இதுதான் உங்க தலைமை பதவிக்கு தகுதியா? எங்களுக்கு பேச தெரியாதா? பேச வேண்டுமென்றால் எல்லாம் பேசலாம், ஆனால் நாங்கள் பேச மாட்டோம். எங்களுக்கு தேவை அனைத்து இந்திய அண்ணா திராவிடம், ஒற்றுமையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அனைவரையும் பிரிந்தவர்கள், சென்றவர்கள், நீக்கப்பட்டவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒற்றுமையான பலமான ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சித் தலைவர் கண்டெடுத்த அண்ணா திமுக, மாண்புமிகு அம்மா அவர்கள் கட்டி காத்த இந்த அண்ணா திமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே கோரிக்கை. அதான் நாங்கள் சொன்னோம். இன்றைக்கு சொல்லுகிறார் பேசிக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். எங்களுக்கு அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. நாங்கள் அதை வரவேற்கிறோம். முதல் நாளிலிருந்தே நாங்கள் இதை தான் சொல்லுகிறோம். என்ன சொல்லுகிறோம்? பொதுக்குழுவை கூட்டுங்கள், பொதுக்குழுவை கூட்டுங்கள், விவாதிப்போம், கலந்தாலோசிப்போம், நல்ல முடிவு எடுப்போம். பொதுக்குழுவில் என்ன முடிவு எடுத்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், தலைவணங்கி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இதுதான் இன்றைக்கும் இந்த நிலை, இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். பொதுக்குழுவை கூட்டுங்கள், விவாதியுங்கள், பேசுங்கள், முடிவெடுங்கள். ஆனால் இன்றைக்கு என்ன, பத்திரிகைகள் மூலமாக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்ன சொல்லுகிறார்? நான் பேசி தீர்த்துக் கொள்ளலாம், ஏதோ உயிர் மீது தவறில்லாதது போலவும்
குறையில்லாதது போலவும் நாங்கள் ஏதோ தவறு செய்து விட்டதை போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த பார்க்கிறார். நாங்கள் தயார், முதல் நான் அன்றையிலிருந்தே சொல்கிறோம், நாங்கள் தயார் 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 பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். பொதுக்குழுவை கூட்டுங்கள், நாங்கள் வருகிறோம், எங்கள் கருத்தை சொல்லுகிறோம், உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த மாற்று கருத்தா இருந்தாலும் சொல்லுங்கள், எங்களுடைய மாற்று கருத்தையும் சொல்கிறோம். எது நியாயமோ பொதுக்குழுவிலே பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அந்த முடிவுக்கு நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.